ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி முட்டை குழம்பு ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இது கூட நான் ஒரு 2 தக்காளி எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்குறேன். இதை ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 20 பல்லு பூண்டு அளவுக்கு எடுத்து உரிச்சிட்டு இடித்து வச்சுருக்கேன். அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு நான் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் முருங்கைக்காய் சேர்த்திங்கன்னா இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்கிட்ட உருளைக்கிழங்கு மட்டும்தான் இருந்தது, அது மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா வதக்கிடுங்க. கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் தேங்காய் ஒரு மூடி அளவுக்கு எடுத்துருக்கேன். கூடவே கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கிறேன். இதை மிக்சியில் ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ முட்டை நம்ம ஆம்லேட் போட்டுடலாம். தோசைக்கல்லில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் ஒரு முட்டையை சேர்த்துடலாம். இதுக்கு மேலே கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அப்படியே பொறுமையாக திருப்பிடுங்க. இதை இப்போ அப்படியே டைரெக்டாக குழம்புல சேர்த்துருங்க. அடுத்த முட்டையும் இது போல் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை ஆம்லேட் வேணுமோ அத்தனை முட்டை ஊற்றி குழம்புல சேர்த்துக்கோங்க. இந்த ஆம்லேட் குழம்போடு சேர்ந்து நல்லா வேகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைய நல்லா வேகட்டும். நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதான், மல்லித்தழை தூவி இறக்கிடலாம். ஒரு கொதி வந்தால் போதும், தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். இதில் முட்டையோட கவிச்ச ஸ்மெல்லே இல்லாமல் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இது போல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.